புதுச்சேரி வானொலி நிலைய செய்திப் பிரிவு வழங்கும் செய்தி மலர். புதுச்சேரியில் நடைபெற்ற தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியத்தின் வைர விழா மற்றும் 8வது தேசிய ஊட்டச்சத்து மாத விழாவின் தொடக்க விழா ஆகியவை குறித்த தொகுப்புகள் இன்றைய மலரில் இடம்பெறுகின்றன. தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியத்தின் வைர விழா கொண்டாட்டம் புதுச்சேரியில் கடந்த 11ஆம் தேதி நடைபெற்றது. தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியம் மற்றும் புதுச்சேரி கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு வைர விழா கொண்டாட்டங்களை தொடக்கி வைத்தும் சிறப்பாக செயல்பட்ட கூட்டுறவு சங்கங்களுக்கு பரிசுகள் வழங்கியும் சிறப்புரையாற்றினார். இந்தியாவில் கூட்டுறவின் பாரம்பரியம் மிகவும் பழமையானது. நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு கூட்டுறவு இயக்கம் சீர்படுத்தப்பட்ட சட்ட அடிப்படையில் செயல்படுத்தப்பட்டு இருக்கிறது. இந்தியாவில் கூட்டுறவு இயக்கத்தின் கதையை, அதன் வெற்றியை நாம் பேச வேண்டும் என்றால் குஜராத் பால் வள கூட்டுறவு இயக்கம் பற்றி பேசாமல் இருக்க முடியாது. அதுதான் NDDBயின் கதை. கோடிக்கணக்கான மக்களின், குறிப்பாக கிராமப்புற ஏழை எளிய விவசாய மக்களின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. குஜராத் கேடா டிஸ்ட்ரிக்ட் டைரி ஃபார்ம்ல கோஆபரேட்டிவ் செக்டர் ஆரம்பிச்சது யாருன்னா ஃபர்ஸ்ட் டெப்டி பிரைம் மினிஸ்டர் சர்தார் வல்லபாய் பட்டேல். அது யாருக்கும் தெரியாது. அவர் தான் திரிபுரதாசன் பட்டேல் ஒரு சேர்மேனை போட்டாரு. அவர் மூலமாக இந்த கோஆபரேட்டிவ் டைரி ஃபார்மிங் அவர் என்கரேஜ் பண்ணாரு 1948. ஸோ சர்தார் பட்டேலுக்கும் இந்த டைரி மூவ்மெண்ட்டுக்கும் கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட்டுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கு. NDDB நாடு முழுவதும் பால் பண்ணைகளை அமைத்தது. அதன் மூலமாக தேசிய அளவிலான ஒரு நெட்வொர்க் ஏற்படுத்தியது. இன்று நாடு முழுவதும் 1.72 கோடி விவசாயிகள் இந்த பால் உற்பத்தி இயக்கத்தில் பங்கெடுத்து வருகிறார்கள். இந்த 60 ஆண்டுகளில் புதிய தொழில்நுட்ப வளர்ச்சியோடு நாடு முழுவதும் 6 லட்சம் கிராமங்களில் பரவி ஒரு வலுவான கூட்டுறவு இயக்கமாக இது வளர்ந்து இருக்கிறது. உலகின் மிகப்பெரிய பால் உற்பத்தி செய்யும் நாடாக இந்தியாவை மாற்றியிருக்கிறது. இது வெறும் புரட்சி அல்ல, வெள்ளை புரட்சி. புதுச்சேரியில் ஒரு சிறிய பால் கூட்டுறவு சங்கமாக தொடங்கப்பட்டது. இன்று 104 முதன்மை பால் கூட்டுறவு சங்கங்களோடு பொன்லேட் என்ற கூட்டுறவு ஒன்றியமாக வளர்ச்சி அடைத்திருக்கிறது. லட்சக்கணக்கான விவசாயிகள், பால் உற்பத்தியாளர்கள், குறிப்பாக பெண்களுக்கு ஒரு நிலையான வருமானத்தை ஏற்படுத்தி தந்து அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து இருக்கிறது. இன்று 13 பெண்கள் பால் உற்பத்தியாளர் சங்கம், ஆல் உமன் மில்க் ப்ரொடியூசர்ஸ் சொசைட்டிஸ் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றன என்பது பெருமைக்குரிய ஒன்று. கூட்டுறவு என்பது பொருளாதார வளர்ச்சியை மட்டும் சார்ந்தது அல்ல, அது சமத்துவம், சமூக நீதி, பொருளாதார சமநிலை என்பதை அடிப்படையாக கொண்டு உருவானது. விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தமது தலைமை உரையில், நம்முடைய பால்லே நிறுவனம் சிறந்த முறையில் வளர்ச்சி பெறுவதற்கு மிகவும் உறுதுணையாக இருப்பது நம்முடைய தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. 1 லட்சம் லிட்டர் பால் சராசரியாக தினமும் தேவைப்படுகின்றது. ஆனால் நம்முடைய பால் உற்பத்தி சுமார் 45,000 லிட்டர் அல்லது 50 லிட்டர் பால் மட்டும் நமக்கு கிடைத்து கொண்டு இருக்கின்றது. தேவையான பாலை பிற மாநில உள்ள கூட்டுறவு சங்க பால் உற்பத்தி சங்கம் மூலமாக நாம் வாங்கி கொண்டு வருகின்றோம். புதுச்சேரி மாநில நிலங்கள் குறைந்து விட்ட நிலையில் நகரமயமாவதல் அதிகம். அதனால் விவசாய நிலங்கள் மிக குறைவாக இருக்கின்றது. அதனால் விவசாயிகளுக்கு அந்த கறவை மாடுகளை வாங்கி அதன் மூலமாக பால் உற்பத்தியை நமக்கு கொடுப்பது, அதிகரித்து கொடுப்பது மிக சிரமமாக நிலை என்று இருந்தாலும் பால் உற்பத்தி நமக்கு எங்கெங்கெல்லாம் நமக்கு வாய்ப்பு இருக்கின்றதோ அதை பயன்படுத்தி பால் உற்பத்தி பெருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய அரசுடைய எண்ணம். அதற்காக கறவை மாடுகள் வாங்குவதற்கான மானியம் வழங்குதல், கால்நடை தீவனம் கொடுத்தல், இப்படி பல திட்டங்கள் நம்முடைய அரசு செயல்படுத்தி வருகின்றது. இவற்றுக்கு மேலாக நம்முடைய பால்லே நிறுவனத்தின் மூலமாக இப்போ ஐஸ்கிரீம் தயாரித்து கொடுக்குறாங்க. இப்போ நல்ல பெயர் இருக்கின்றது. பால்லேருடைய கோன் ஐஸ்கிரீம் எல்லாம் விரும்பி வாங்குகின்ற நிலை இருக்கின்றது. பால், கோவை, நெய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பால்லே நிறுவனத்தினுடைய அந்த பொருட்கள் மக்களால் விரும்பி வாங்கப்படுகின்றது. அதற்கு நம்முடைய NDDB தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியம் பெரிதும் உதவியாக இருக்கின்றது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கல் போட்டிருக்கோம். ஐஸ்கிரீம் புதுசாக ஒரு ஐஸ்கிரீம் ஆலையை கொண்டு வருவதற்கு அடிக்கல் போட்டிருக்கோம். அதுக்கு நம்முடைய தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியம் நமக்கு நிதி கொடுத்திருக்கின்றது, ஆலோசனைகள் வழங்கியிருக்கின்றது. நம்முடைய தேவையை நாம் பூர்த்தி செய்கின்ற நிலைக்கு விவசாயிகள் நமக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அது அரசு உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
மேலும் இவ்விழாவில் வேளாண் துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார், தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியத்தின் தலைவர் டாக்டர் மீனேஷ் ஷா, சட்டமன்ற உறுப்பினர் திரு சம்பத், தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌஹான், புதுச்சேரி கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் திரு யஷ்வந்த் ஐயா மற்றும் விவசாயிகள் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் 8வது தேசிய ஊட்டச்சத்து மாத விழாவின் தொடக்க விழா நேற்று முன்தினம் நடைபெற்றது. கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு 8வது தேசிய ஊட்டச்சத்து மாத விழாவை தொடக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். ஒரு நாட்டின் முன்னேற்றம் ஆரோக்கியமான மக்களிடத்தில் இருந்துதான் தொடங்குகிறது. பொருளாதாரம், கல்வி, தொழில்நுட்பம் என்று பல துறைகள் முன்னேற்றம் ஏற்பட்டாலும் மக்களின் ஆரோக்கியம்தான் அந்த முன்னேற்றத்தை நிலையானதாக மாற்றும். சுதந்திரம் அடைந்த 100வது ஆண்டில் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக இருக்க வேண்டும் என்பது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் இலக்கு. நாம் எல்லோருடைய கனவும் இதுதான். இந்த நாடு வளர்ச்சி அடைந்த நாடாக வலுவான பாரதமாக இருக்க வேண்டும் என்றால் அதன் குடிமக்கள் ஆகிய நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த தொலைநோக்கு பார்வையில் கொண்டு வரப்பட்டுதான் பாரத பிரதமர் இந்த போஷன் அபியான், தேசிய ஊட்டச்சத்து திட்டம். ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் ராஷ்டிரிய போஷன் மா என்று கொண்டாடுகிறோம். அதன் நோக்கம் நாட்டில் உள்ள ஒவ்வொரு தாயும் குழந்தையும் சீரான சத்தான உணவை பெற்று ஆரோக்கியமாக வளர வேண்டும் என்பதுதான். குழந்தை பருவத்தில் நமக்கு கிடைக்கும் உணவின் தரம், ஊட்டச்சத்து நம்முடைய வாழ்நாள் முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதிலும் வளர் இளம் பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்களுக்கு சரியான ஊட்டச்சத்து கிடைத்தால் மட்டுமே ஆரோக்கியமான சந்ததியை நாம் உருவாக்க முடியும். நாம் கவனித்து இருக்கலாம், பல ஆண்டுகளுக்கு முன்பு மலைவாழ் என பழங்குடி மக்கள், ட்ரைபல் பீப்புள் மற்றும் குடிசை பகுதிகளில் ஏழை எளிய குடும்பங்களில் இருந்த குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தது. குழந்தைகள் மிகவும் ஒல்லியாக வயர் உப்பி இருப்பார்கள். இப்போது எத்தியோப்பியா, சுடான் போன்ற நாடுகள் அப்படிப்பட்ட குழந்தைகளை பார்க்கிறோம். ஆனால் இந்தியாவில் ஐசிடிஎஸ் திட்டம் செயல்படுத்த பிறகு நாம் அதிலிருந்து வெளியே வந்துவிட்டோம். அது மிகப்பெரிய சாதனை. அதற்காக ஐசிடிஎஸ் சூப்பர்வைசர்ஸ், சுகாதார ஊழியர்கள், ஆங்கன்வாடி மற்றும் ஆஷா பணியாளர்கள் அனைவரையும் நாம் மனதார பாராட்டுகிறோம். உடல் பருமனை குறைத்தல், சர்க்கரை, உப்பு, எண்ணெய் பயன்பாட்டை குறைத்தல் என்பதே இந்த ஆண்டின் தேசிய ஊட்டச்சத்து மாதத்தின் மைய கருத்தமாக இருக்கிறது. ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், சாப்பிடுவதற்காக நாம் வாழ்வது இல்லை, வாழ்வதற்காக தான் நாம் சாப்பிட வேண்டும். விழாவில் மகளிருக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் மற்றும் மரக்கன்றுகள் வழங்கி தலைமையுரையாற்றினார் முதலமைச்சர் திரு ரங்கசாமி. ஒரு குழந்தை நல்லா இருந்தால், ஆரோக்கியமாக இருந்தால் எதிர்காலத்தில் நல்லா இருக்க முடியும், வளமாக வாழ முடியும். அதுக்கு மிக அவசியமானது என்ன? ஊட்டச்சத்து மிக்க உணவு. குழந்தை பெறுகின்ற தாய் நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் தான் குழந்தை நல்லா இருக்கும். இப்போ நம்முடைய அரசு கொண்டு வந்த சில திட்டங்கள்லாம் பார்க்கலாம். குழந்தை பெறுவதற்கு முன்பு, குழந்தை பெறுவதற்கு பின்பு, இப்படி நம்ம அவர்களுக்கு தேவையான உதவித்தொகையை கொடுக்குறோம். எதுக்கு? அவங்க சத்தான உணவை சாப்பிட்டு நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். அப்போ தான் பிறக்கின்ற குழந்தை நன்றாக இருக்க முடியும். பாலூட்டும் தாய்மார்களுக்கு தேவையான சத்தான உணவு கிடைக்கணும். இது அங்கன்வாடி மூலமாக வழங்கப்பட்டு வருகின்றது. இது மாதிரி பல திட்டங்கள் வாயிலாக நல்ல ஆரோக்கியமான குழந்தைகளை நம்முடைய நாட்டில் பிறந்து வளர்ப்பதற்குரிய நடவடிக்கை மத்திய அரசு எடுத்து வருகிறது. நம்முடைய அரசு அதை சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருகின்றது. இப்போ சிறுதானிய உணவு வழங்கணும். இப்போ நம்ம பள்ளி பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். மாலையில் சிறுதானியத்தில் செய்யப்பட்ட பிஸ்கட் இது மாதிரிலாம் கொடுக்குறோம். நல்ல சத்தான கடலை கொடுக்குறோம். காலையில் பால், ரொட்டி, பழங்களும் கொடுத்து வந்தோம், மறுபடியும் கொடுக்கணும். மதியத்தில் உணவு, முட்டை கொடுக்குறோம் பிள்ளைங்களுக்கு. இதெல்லாம் குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அரசுடைய ஒரு மிக முக்கியமான நோக்கமாகும். அதற்கு புதுச்சேரி அரசானது அதிக நிதி ஒதுக்கி தாய்மார்களுக்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. குழந்தைகளுக்கு தேவையான திட்டங்களை அரசானது செயல்படுத்தி வருகின்றது. அதே ஒன்று தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் என்பதையும் அரசானது வலியுறுத்தி வருகிறது. தாய்ப்பால் வாரம் கொண்டாடுகின்றோம் சுகாதாரத்துறையின் வாயிலாக. நம்ம ஆரோக்கியமான குழந்தைகளுக்கு பரிசுகளும் வழங்கி வருகின்றோம். அங்கன்வாடியினுடைய பணி என்பது, அந்த ஊழியர்களுடைய பணி என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அங்கன்வாடி ஊழியர்கள் சரியான முறையில் கடைபிடித்து அரசு என்ன திட்டங்களை கொண்டு வந்து சில சமயம் சிரமம் இருந்தாலும் அதை சரியான நிலையில் செய்து கொடுத்து கொண்டு வருகிறார்கள். அடுத்து வயது முதிர்ந்தவர்களும் ஒரு நல்ல ஆரோக்கியமாக சத்தான உணவு சாப்பிட்டு வந்தால் இப்போ நல்லா இருப்பாங்க, நோய் நொடி இல்லாமல் இருப்பாங்க. இப்போ அவர்களுக்கு தேவையான உதவித்தொகை குறித்த காலத்தில் இப்பொழுது கொடுக்கப்பட்டு வருகின்றது. இரண்டாவது, இப்பொழுது முதலில் விடுபட்டு இருந்து 26,000 பேர் கொடுத்துருக்கிறோம்.
இப்போ 10,000 பேருக்கு 18ஆம் தேதி கொடுக்க போகிறோம். விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கென்னடி பேசும் பொழுது, ஒரு நல்ல நிகழ்ச்சி, சிறப்பான நிகழ்ச்சி. இப்போ வரும்போது கூட எல்லாம் வந்து ஊட்டச்சத்து பற்றி எல்லாம் அங்கன்வாடி டீச்சர்ஸ்லாம் வந்து எவ்வளோ அற்புதமா நிகழ்ச்சி காட்டினாங்க. எல்லாத்தையும் எப்படி இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறோம், எப்படி ஊட்டச்சத்து கொடுக்க போகிறோன்றதெல்லாம் இயற்கை உணவுல எல்லாத்தையும் காட்டினாங்க. குழந்தைங்களுக்கு எப்படி ட்ரெயின் பண்ணுறோன்றது காட்டினாங்க. முதலமைச்சர் ரொம்ப ரசித்து பார்த்தாரு. இப்படி வந்து குழந்தைங்களை வந்து நலம் காக்கிறதுல சமுதாயம் எவ்வளோ அக்கறையோடு செயல்படுதுன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. அவங்களோட பங்களிப்பை வந்து நம்ம நிச்சயமாக பாராட்டணும். ஏன்னா ஏதோ வந்தோம் வேலை செஞ்சோம் போகணும்னு இல்லாமல் உண்மையிலே ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தோட நீங்கள் செயல்படுறதை உங்களை உண்மையிலே பாராட்டுகிறேன். நாடு நல்லா இருக்குன்னா இந்த குழந்தைகள்லாம் நல்லா வளர்ந்து அறிவாளிகளாக வளர்ந்து இந்த நாட்டை வந்து நல்வழிப்படுத்துறதுக்கு அவங்க வந்து நல்ல தகுதியானவர்களாக வரணும். அதுதான் முக்கியம். அதுக்கு நீங்கள் பாடுபடுற விட்டு நிச்சயமாக பாராட்ட வேண்டிய விஷயம். இதுக்காக நம்ம அரசாங்கம் எடுத்துக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் உறுதுணையாக இருந்து பொதுமக்களும் இதை வந்து நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டு அந்த குழந்தைகளை நல்லபடியாக வளர்க்கறதுக்கு பாடுபடணும்னு கேட்டுக்கிறேன். மேலும் இவ்விழாவில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார், தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌகான், நலத்துறை செயலர் திரு ஜெயந்த்குமார் ரே, மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குனர் செல்வி முத்துமீனா, அங்கன்வாடி ஊழியர்கள், மகளிர் என பலரும் கலந்து கொண்டனர். நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத். அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப் பிரிவு.